சார் அந்த 2G வழக்கு நீங்க சொன்னீங்க அது அப்பீல்ல இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டா சார்? சார் அது அப்பீல்ல தானே இருக்கு. ஆமா ஆமா ஆமா. ஆனா நீங்க தான் சொன்னீங்க முதல் சுற்றுல இந்த ஆடியோவை மையமாக வைத்து அந்த கேஸையே ரீஓபன் பண்ணும் அப்படின்ட்டு. இந்த ஆடியோவை வச்சு அந்த கேஸை ரீஓபன் பண்ண முடியுமா சார்? பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அப்பீல் நிலுவையில் இருக்கும்போது கிடைக்கின்ற ஆதாரங்களை அந்த மேல்முறையீட்டில் சப்மிட் பண்ணி மீண்டும் அதற்கான விசாரணையை தொடங்கலாம் என்பது நிறைய வழக்குகளில் முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதனால அந்த அந்த லீகல் பாயிண்ட்ல நான் நிக்கிறேன். இன்னொரு பாண்டியன் சார் பேசும்போது ஒரு திருக்குறளுடைய பொருளை ஒரு 2 நிமிடங்களுக்கு மேல் அவராலேயே கடைபிடிக்க முடியாத ஒரு தன்மையை நாம பார்த்தோம். இப்ப அதுல வேற இன்னொன்னு சொன்னாரு, தமிழ்நாட்டுல வேற எந்த முதலமைச்சரும் தேர்தலை சந்திக்காமல் முதலமைச்சர் ஆனதில்லைன்னு. முதல்ல கருணாநிதியை 69 அண்ணா இறந்த பிறகு முறை இருக்குல்ல சார், ஹைகோர்ட்டுக்கு ஏத்தாப்புல பாரிஸ்ல ஒரு தனியார் விடுதியில் எம்எல்ஏக்களை வைத்து அங்கே முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் கருணாநிதி என்கின்ற உண்மையெல்லாம் நீங்க யாருக்கும், எங்களுக்கு வயது குறைவா இருந்தாலும் தெரியாம இருக்கும்னு நினைக்காதீங்க. கருணாநிதி முதல்ல எம்எல்ஏக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் முதலமைச்சர் ஆனாரே ஒழிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வரல. அந்த வரலாறுகளை எல்லாம் உங்களுக்கு அந்த கூட்டத்துல கருணாநிதி முதலமைச்சராக முன்மொழிந்தவர் திரு எம்.ஜி. ராமச்சந்திரன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்எல்ஏ கூட்டம் நடைபெற்றது. அந்த எம்எல்ஏ கூட்டத்துல கலைஞர் அவர்களை முதலமைச்சராக முன்மொழிந்தது எம்ஜிஆர். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்மொழிந்த கருணாநிதி முதலமைச்சர் ஆக்குனதே நாங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்க. பிறகு முன்மொழிந்ததை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. கருணாநிதி எம்ஜிஆர் தான் ஆக்குனான்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் சார். அது என்ன எங்களுக்கு தெரியாதா? இவ்வளவு டீட்டெயிலா போறதுக்கு யார் முன்மொழிஞ்சார், யாரால் கருணாநிதி முதலமைச்சர் ஆனான்னு எங்களுக்கு தெரியாதா? கொண்டு வந்தது நாங்க எம்ஜிஆர் தான். சார் இருங்க சார், சார் இருந்ததுக்கு பிறகு இருங்க சினிமாத்துறையில இருந்துட்டு இருக்காரு. விவரம் தெரியாம புரியுது. ஏன் கத்துறாரு? சார் இருங்க கொஞ்சம் பொறுமையா சார், கொஞ்சம் பொறுமையா இருங்க தயவு செஞ்சு. சார் சொல்லுங்க. ஒரு பொய்யை சொல்லிட்டு சாதாரண சிரிச்சுட்டு போறீங்க. உண்மையை சொன்னா புசுக்கு உள்ள குறுக்கிட்டு பண்ணா யார் சின்ன பையன்? இதுல யார் சின்ன பையன்? உண்மையை சொல்வதை முரண் கருத்துக்களால் உள்ள வந்தது சின்ன பையனா இல்ல பேசுறவங்க சின்ன பையனா? சார் நீங்க பேசுங்க சார். தகவலை சொன்னா ஒழுங்கா சொல்லணும். நான் அதுல இருக்கக்கூடிய முரண் சொல்லிட்டு இருக்கேன். அதனால இவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்னா அன்னைக்கு கருணாநிதியும் அப்படித்தான் எம்எல்ஏக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தார். இன்றைக்கு எடப்பாடியும் எம்எல்ஏக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்கிறார். ஆனால் அதற்கு அடுத்த தேர்தல்களில் கிட்டத்தட்ட 75 எம்எல்ஏக்களை வெற்றி பெற்று எதிர்கட்சி தலைவராக வெறும் 1,83,000 வாக்குகளில் மட்டும்தான் இந்த ஆட்சி மாற்றம் நடந்திருக்கிறதே ஒழிய இதுல சொல்ற மாதிரி பெரிய இவங்க அக்செப்டன்ஸ் வந்துருச்சு, ஸ்டாலின் பெரிய தலைவர் ஆயிட்டாருங்கிறதெல்லாம் கிடையாது. வெறும் 1,83,000 வாக்குகள் தான் டிஃபரன்ஸ். ஒன்று. அடுத்து எப்படி புரட்சி தலைவி அம்மாவை சந்திக்க விடாமல் யாரோ தடுத்தார்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை நீங்க வச்சீங்கன்னா, கருணாநிதியை புரட்சி தலைவி அம்மாவுக்கு இதே Z+ பாதுகாப்பெல்லாம் இருந்துச்சுல்ல சார்? சார் அவங்களுக்கு இருந்துச்சு இல்ல? அப்புறம் இந்த ஒரு விமர்சனத்தை வைத்தால் அந்த திருக்குறள் அப்படியே கொண்டு வந்து இங்க சொருகும் போது எப்படி இருக்கும் சார்? நான் கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. அதே மாதிரி சார் ஒரே ஒரு நிமிஷம் சார். அதிகாரம் பாண்டியன் சார் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிடம் சார். இல்ல சார் ஒரு நிமிடம் சார். இங்க பாருங்க, கலைஞருடைய இறப்புக்கு பிறகு நீங்க இன்னைக்கு ஆடியோ இவ்வளவு பெரிய சர்ச்சையாவதற்கு முன்பாக அவருடைய இறப்பு தொடர்பாக யாருமே பேசல. ஆனா நீங்க ஒரு கமிஷன் போட்ட பிறகு சார், மேடம் ஜெயலலிதாவுடைய இறப்பு சம்பந்தமாக ஒரு கமிஷன் போட்ட பிறகு நீங்க இந்த மாநிலத்தினுடைய சுகாதாரத்துறை செயலாளராக இருந்த திரு ராதாகிருஷ்ணன் மீது, இந்த மாநிலத்தினுடைய சட்டத்துறை அமைச்சராக இருந்த திரு சி.வி. சண்முகம், இவங்களால தான் அம்மாவை வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போக முடியலன்ட்டு ஒரு IAS அதிகாரி மீது சார்ஜ் பண்ணாங்க சார். இந்த மாநிலத்தினுடைய திட்டக்குழு துணைத் தலைவராக இருந்தவர். நீங்க கையை வெட்டிட்டாங்க, காலை வெட்டிட்டாங்க, இரும்பாணி எடுத்து அடிச்சாங்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் மேடம்னுடைய இறப்பில் முன்வைக்கப்பட்டது. ஆனா கலைஞருடைய இறப்பில் நீங்க அவ்வளவு ஜெனியூனாக நடந்து கொண்டீர்கள். இந்த ஆடியோ வெளிவருவதற்கு முன்பாக வரை திரு எடப்பாடி பழனிசாமி கடந்த கூட்டத்தில் பேசுவதற்கு முன்பு வரை
சொல்லிருக்கீங்க இப்ப ஆமா சொல்றீங்கல்ல. ஆமா சொல்லுங்க. இல்ல இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கீங்க இல்லையா? அப்போ இப்ப நீங்க CV சண்முகம் அவர்கள் இப்படி சொன்னார்னு ஒண்ணு சொல்லும்போது ஆராசா இன்னைக்கு திமுகவில் என்ன பொசிஷன்ல இருக்காரு சார்? அவர் சொல்றதை நம்ம எடுத்துக்கணுமா வேண்டாமா சார்? அதை அப்படி புறந்தள்ளலாமா சார்? அப்ப நீங்க அவரே சொன்னார் ஆராசா தோளில் கை வைத்துத்தான் கருணாநிதி சொல்லியிருக்கலாம். வாய்ப்பு இருக்குல்ல சார்? யாருமே நெருங்க முடியாது. ஆராசா தான் நெருங்குறாரு. ஆராசா தோல்ல கை வச்சுதான் போறாரு. அப்ப கருணாநிதி சொல்லியிருக்கலாம்ல சார்? இங்க சிங்கம் புலியெல்லாம் கிடையாது. வயது ஆகிவிட்டால் எல்லா சிங்கங்களும் எல்லா புலிகளும் தளர்ந்துதான் போகும். அப்படி தளர்வுற்று இருக்கிற நிலையில் எல்லோரையும் கட்டுப்படுத்த முடியும். அப்படி கட்டுப்படுத்துகிற தன்மைக்கு சிந்தனையால் செயலால் தான் விரும்பியதை வெளியில் சொல்ல விடாமல் கட்டுப்படுத்துவதற்கு பேர் தான் வீட்டு சிறையை ஒழிய வீட்டுக்குள்ள ஜெயில் மாதிரி கம்பி கட்டி அறை கட்டி அதுக்குள்ள வைக்கிறது இல்ல. வீட்டு சிறைங்கிற பேர் என்ன சார்? எத்தனை அரசியல் தலைவர்கள் வீட்டு சிறையில வைக்கப்பட்டிருக்காங்க பாதுகாப்பு இருக்கும் போதே. அதுக்கு பேர் என்ன சார்? 2018 முதலமைச்சர் இருந்தது யார் சார்? 2018 முதலமைச்சர் இருந்தது யார் சார்? நல்ல கேள்வி சார். அவர் ஒரு முன்னாள் முதல்வர் வந்து வீட்டு சிறையில இருக்காருன்னா உங்களுடைய ரகசிய போலீஸ் என்ன செய்து கொண்டிருந்தது? அதை ஏன் நீங்கள் கண்டுபிடிக்கவில்லை? ஓகே பொறுமையா சார் அந்த விஷயத்தை கருணாநிதி ஆராசா அவர்களிடம் மட்டும்தான் சார் சொல்லியிருக்காரு. ஆராசா இந்த மாதிரி யார்கிட்டயோ சொல்லியிருக்காரு. ஆராசா மட்டும் அன்னைக்கு எங்க கிட்ட சொல்லியிருந்தாருன்னா போட்டிருப்போம், கருணாநிதியை காப்பாத்திருப்போம், வீட்டுல இருந்து வெளியே கொண்டு வந்திருப்போம். திமுகவுல இருந்து ஒருத்தர் கூட வாய் திறக்கலையே சார். நீங்களும் அமைதியா இருக்கீங்க பாருங்க. பாண்டியன் சார் எல்லாம் இப்படியே தகவல் கிடைச்சிருக்கும் உங்களுக்கு. நீங்க அவர்கள் மேல உள்ள அபிமானத்தில் சொல்லாம இருக்கீங்க. நல்லது, நிச்சயமாக நடவடிக்கை எடுத்துப்போம். நல்லது சார், நல்லது.